அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கையில் இருந்து தண்ணீர் குடிக்க தடை செய்யப்பட்டவர்கள் யாருன்னு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையில் கௌசர் தடாகத்தில் அமர்ந்திருப்பாங்க. எல்லா மக்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்தினருக்கு தண்ணீரை வாரி வாரி கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது சில பேருக்கு மலக்குமார்கள் இன்னாருக்கு தராதீர்கள் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு தடை செய்வாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஏன் அவர்களுக்கு தரக்கூடாது? அவர்கள் என்னுடைய தோழர் ஆயிற்றே. நிறைய அறிவிப்புகளில் வருது, என்னுடைய உம்மத் ஆயிற்றே அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மலக்குமார்கள் சொல்வாங்க, நீங்கள் சென்றதுக்கு பின்னால் இவர்கள் எவ்வளவு மார்க்கத்தில் புதிதாக உருவாக்குனாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அறிவிக்கப்படும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வும் ரசூலும் எதை நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதை மட்டும் தான் பேணக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். நம்மளுடைய மார்க்கத்தில் இதில் இல்லாத ஒரு விஷயத்தை இது மார்க்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில கொண்டு போய் நம்ம சேர்க்க கூடாது. இன்னைக்கு ரொம்ப சுலபமாக ரொம்ப இலகுவாக சற்று நம்ம வார்த்தையாக அதை மக்களுக்கு சொல்லிடலாம். ஆனா அதனுடைய பாதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, நாளை மறுமையில் அந்த வெப்பத்தின் காரணமாக நம் தண்ணீர் கேட்டு அலையக்கூடிய சமயத்துல அந்த நேரத்தில் அவருக்கு நீர் தடாகம் என்பது தடை செய்யப்படும். அதனால் மார்க்கத்துடைய விஷயத்தில் மிக கவனமாக நம்மளுடைய வாழ்க்கையை செலுத்துவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.